Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. நடப்பாண்டுக்கான தென்மேற்கு பருவமழை சீசன் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதியில் பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமானில் 3 முதல் 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்றும் கேரளாவில் பருவமழை வரும் 27ஆம் தேதி தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கத்தை விட 4 நாட்கள் முன்பாகவே பருவமழை தொடங்குவது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் மத்தியில் வடமேற்கு இந்தியாவை பருவமழை அடையும் என்றும் அக்டோபர் மத்தியுடன் அந்த மழை விடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த முறை வழக்கத்தை விட பருவமழை அதிகமாகவே இருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்ததை நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அர்ச்சகர் பயிற்சி முடித்த மாணவர்கள் சங்க தலைவர் அரங்கநாதன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடையீட்டு மனுவில் இடைக்கால தடையால் நூற்றுக்கணக்கானோர் பணி நியமனம் செய்யப்படாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் பயிற்சி பள்ளியில் முறையாக பயின்று தேர்ச்சி பெற்ற நிலையில் பணி நியமனம் செய்யப்படாததால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியின் அடிப்படையிலும் இந்து சமய அறநிலையத்துறை நடத்திய தேர்வுகள் மற்றும் அதில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலும் பணி நியமனம் செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர பூஜைக்காக நாளை சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்படுகிறது. சபரிமலை தந்திரி கண்டரொரு பிரம்மதத்தன் தலைமையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து கற்பூர ஆழியில் தீபம் ஏற்ற உள்ளார். தொடர்ந்து பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட உள்ளனர். மே 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் பக்தர்களின் தரிசனத்திற்கு ஆன்லைன் முன்பதிவு தீவிரமடைந்துள்ளது. பக்தர்கள் sabrimala.org.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. இலங்கையில் வெசாக் பண்டிகையொட்டி கொழும்பு நகரம் மின் விளக்குகளால் ஜொலித்தது. புத்தரின் பிறப்பு ஞானத்தை நினைவுகூரும் வெசாக் பண்டிகைக்காக கொழும்பு வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தோரணங்கள், அலங்கார பந்தல்கள், மின் விளக்குகள் மற்றும் கொடிகள் நகரெங்கும் ஜொலிக்கின்றன. நல்ல குணங்களை கொண்ட உன்னத மக்களுடன் பழகுவோம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படும் இந்த வெசாக் பண்டிகை கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.